ஹாய் வெல்கம் டு த தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் படமான இஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் மே 17 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஜான் கிரசன்ஸ்கி. இந்த படத்தில் கெய்லி ஃப்ளெமிங் பிஏவா நடிச்சிருக்காங்க. ரயன் ரெனால்ட்ஸ் நடிச்சிருக்காரு. ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜான் கிரசன்ஸ்கி டைரக்ட் பண்ணியிருக்கிற கிட்ஸுக்கான காமெடி படம் தான் எஃப். இந்த படம் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஹிட்டுன்னே சொல்லலாம். இதில் சென்டிமெண்டாலிட்டி, சின்ன பசங்களோட இமேஜினேஷன் அண்ட் ஒரு சின்ன பொண்ணோட ட்ராஜடிக்கு அப்புறம் அவளோட லைஃப் எப்படி போகுதுன்றத ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் லைவ் ஆக்ஷன் அண்ட் அனிமேஷன் எல்லாமே இருக்குது. இதில் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாரும் இந்த அனிமேட்டட் கேரக்டர்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துருக்கிறது இன்னும் செமையாக இருக்குது. என்னதான் இந்த படத்தோட கதை படிக்கும்போது நல்லா இருந்தாலும் பார்க்குறப்ப அந்த அளவுக்கு சாமிங்காக இல்லை. இஃப்ல வர சின்ன பொண்ணுக்கு எல்லாருமே மறந்து போன இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸை பார்க்குற சக்தி இருக்கும். இத்தனைக்கும் இந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மேஜிக்கல் குவாலிட்டி மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்து பிடிச்சு போன டாய் ஸ்டோரி 3, பேடிங்டன் 2 படத்தில் வர அந்த லைவ்லினஸ் இதில் மிஸ் ஆகுது. இந்த படத்தில் பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கான சில்லியான கார்ட்டூன் லைக் மூமெண்ட்ஸ் நிறையவே இருக்குது. இந்த கதையை பார்க்குற அடல்ட்ஸுக்கும் அவங்க சின்ன வயசில் க்ரியேட் பண்ண இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக ஞாபகப்படுத்தும். இந்த கதை ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பொண்ணு அவள் ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். அண்ட் சடனாக அவங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்து இறந்துருவாங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணோட லைஃப் எப்படி போகுதுன்றது தான் கதையே. இந்த சின்ன பொண்ணோட பேரு பியா. இவளோட அப்பாவுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்காக நியூயார்க் வருவாங்க. இவங்க அப்பாவும் இப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பா. அப்போதான் கால்ன்ற ஒரு ஆளை பார்க்குறா. கால் ஏற்கனவே மறந்து போன இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு ஏஜென்சியை நடத்திட்டு இருப்பாரு. பியா இவனோட சேர்ந்து நியூயார்க் மக்களோட இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸை அவங்களோட சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. என்னதான் இந்த கதை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல லாஜிக் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் பழைய கதைகளை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தனால ஒரு ரெட்ரோ ஃபீலிங்காக கொடுக்குது. அதாவது என்னதான் இந்த கதை ப்ரெசென்ட்டில் நடக்கிற மாதிரி காமிச்சாலும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் டெக்னாலஜி வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதுதான் இதில் காமிக்கிறாங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கை கொடுக்குன்றதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. பியா இந்த கதையில் அவளோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ரிட்டையர்டான இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களோட வீட்டை ரீடெக்கரேட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படம் ஒரு காமெடி ஃபிலிம்னு சொன்னாலும் காமெடி இந்த படத்தில் மிஸ் ஆகுது. ஆனால் ஒரு நார்மல் பர்சனோட லவ் அண்ட் பிளேஃபுல் குவாலிட்டியை அதிகமாக இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் மக்களுக்கு அவங்களோட இன்னர் சைல்டை எம்ப்ரேஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம்னு ஒரு ஹார்ட்ஃபெல்ட் மெசேஜை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் பசங்களோட சேர்ந்து போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.